இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி. நம்மளோட சிக்கன் குருமா இப்போ ரெடி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தனுமணி ப்ளாக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னதுன்னா சிக்கன் குருமா தான் இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்மளோட சிக்கன் குருமாவுக்கான ஒரு செட்டப் ரெடியாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கூட போட்டுடலாம். இதே ஆட் பண்ணிட்டு நல்லா வறுக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த குருமாவில் மசாலா ரெடி பண்ணுறது ஒன்று போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. எல்லாத்தையுமே சீக்கிரமாக போட்டுட்டு ஒரே அடியாக வதக்கிட்டு தான் நம்ம அதை மசாலாவை ரெடி பண்ணணும். ஃபோர் எக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் சொல்ல வந்துட்டேன், நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவள் தான் நம்ம எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கன் குருமாவுக்கு இதை பேஸ்ட் பண்ணணும் மசாலாவை. இது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி. இப்போ அதே குக்கரில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 kg டோட்டலாகவே நம்ம குருமாவுக்கு 1.5 kg சிக்கன் தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஒரு பஞ்ச் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் ஆனியனை. நெக்ஸ்ட்டு நம்ம 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற இருக்குமோ நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டது உடனே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது 1.5 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 ஸ்பூன் சிக்கன். இதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் போட்டதுக்கப்புறமா இன்னும் நல்லா வெட்டி போட்டுங்களா? டர்மரிக் பவுடர் போட்டிங்கன்னா தான் இதோட ராஸ்மெல் போகும். அந்த கவுச்சி வாசனை சொல்லுவாங்க. ஏன் நம்ம தக்காளி போடல? முதல்ல இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். சொன்னாங்க. இதோட சிக்கனோட மீட் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அப்படியே தண்ணியும் விட்டுருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுக்கோம். இதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிடும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிக்கனை பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் எங்கள் வீட்டு குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பக்கத்தில் என்னடா ஒரு கை வரும் பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. சாரி, எங்கள் அப்பா வேற பிரியாணி நினச்சிட்டு பிக் பீசஸாக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா பிரியாணின்னு செய்ய போகிறோன்னு நினச்சிட்டு. ஆனால் நாங்கள் எங்கள் டேடிக்கிட்ட சொன்னோம், இதில் குருமா செய்ய போகிறோம் இன்னைக்கு. எப்போ பார்த்தாலும் பிரியாணி தானே செய்கிறோம். வீடியோக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பிரியாணி தான் செஞ்சுட்ருக்கோம். நான் இன்னைக்கு மூனிஷ்க்கு பிடிச்ச மாதிரி அம்மா ஸ்டைலில் குருமா. இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போது இதை ஆட் பண்ணிடலாம். வாவ், சூப்பர் மசாலா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிடிச்ச குருமா. அடுத்து எனக்கு ஃபிஷ் வரப்போகுது. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா செட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகும். க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் குருமா இப்போ ரெடி. லாஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொரியாண்டரும் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த குருமா வந்துட்டு நீங்கள் ரைஸில் சாப்பிட்லாம், சப்பாத்தியில் சாப்பிட்லாம், முக்கியமாக இடியாப்பம், அப்புறமா நான். இது ஆல் இன் ஒன். மெயினாக இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும். ஆல் இன் ஒன் இந்த குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 10 மினிட்ஸ் அது நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கன் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ, பாய். சரி, நெக்ஸ்ட் வீடியோ. பாய். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ அதுக்கு போனோம். போகலாம்.